ஆண்டவர் கிருபையினால இந்த வருஷம் முழுவதும் கிட்டத்தட்ட 7-6 மாதங்களாக ஒரு வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டியவைகள் என்ன என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். 101ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு தாவீது கேட்குறார். நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதா இருந்தால் அல்லது வரும்படியாக என் வீட்டில் நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். 3ஆம் வசனத்தில் அவர் உடனே எழுதுறாரு, தீங்கான காரியத்தை என் கண் முன்னால் வைக்க மாட்டேன், வழிபலுடைய செய்கையை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. அப்போ அவர் உடனே என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், நீங்கள் என் வீட்டுக்கு வருவதற்கு என் வீட்டிலேருந்து அகற்ற வேண்டியதெல்லாம் அகற்றுவேன், கொண்டு வர வேண்டியதெல்லாம் கொண்டு வருவேன் என்று சொல்கிறேன். நம்முடைய வீடுகளுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டியவைகள் என்ன என்று ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் கிருபையினால் கர்த்தர் பேசுகிறார். முதலாவது கவனித்தோம், வீட்டிற்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டியது கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். இதை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வருவோமானா வீடு ஆசீர்வாதமாக இருக்கும், கர்த்தர் அந்த வீட்டிற்குள்ளே இருப்பார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று வாசிக்கிறோம். 2வது கவனித்தோம், வீட்டிற்குள்ளே வர வேண்டிய 2வது காரியம் ஒன்னஸ், ஒரு மனம், ஒரு மனதை கொண்டு வரணும். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைத்து நிற்காது, ஒரு மனம் உள்ள வரணும். 3வது ஆர்டர், ஒழுங்கு வரணும். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னு ஆண்டவர் எசேக்கியா ராஜாட்ட பேசினார் இல்லையா, ஒழுங்குபடுத்தணும் வீட்டை. 4வது வீட்டிற்குள்ளே கொண்டு வர வேண்டியது ஒலிவ கிளை, ஆலிவ் பிரான்ச் என்று கவனித்தோம். அதாவது நோவாவின் பேழை பத்திரமான ஒரு இடத்துல இருக்க, அவன் குடும்பத்திற்கு பாதுகாப்பு இருக்குன்ற எப்படி கண்டுபிடித்தான்னா, அந்த புறா கொண்டு வந்த ஒரு ஒலிவ கிளையை வைத்தான் கண்டுபிடித்தான். அந்த ஒலிவ கிளை என்பது சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. 5வதாக கவனித்தோம், நம்முடைய வீட்டிற்குள்ளே கொண்டு வர வேண்டியது ஆப்டிமிசம் அல்லது முன்னேற்றும் பார்வை. பின்னோக்கின பார்வை அல்ல, முன்னோக்கின பார்வை இருக்கணும். இன்னொரு விதமாக சொன்னால் நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருக்கணும், ஆப்டிமிசம். 6வது போன மாதம் கவனித்தோம், நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது ஓப்பன்னஸ், வெளிப்படைத்தன்மை. நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஒளிவு மறைவுகளை விலக்கி வெளிப்படையாக வாழ நாம் பிரயாசப்படணும். இன்றைக்கு 7ஆம் காரியம், இதோட இந்த வருஷத்தினுடைய டாப்பிக்கை முடிச்சிட விரும்புகிறேன் நான். ஸோ இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிற 7வது காரியம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இன்னொரு முறை வாசிக்கிறேன், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிறது, நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய 7வது காரியம் அதர் சென்டர்ட்னஸ். அதர் சென்டர்ட்னஸ், பிறர் மேல் நோக்கமாயிருப்பது, பிறர் மேல் நோக்கமாயிருப்பது. இந்த அதர் சென்டர்ட்னஸ் அப்படின்ற சுபாவம் எதற்கு நேர் எதிரடையானதுன்னு கேட்டால், தன்னலமான சுபாவத்திற்கு நேர் எதிரடையானது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனை, நிறையா மாறுபட்ட கருத்துக்கள், சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், பிரிந்து போகக்கூடிய நிலைகள்லாம் வருவதற்கு காரணத்தில் முக்கியமான காரணம் இந்த தன்னலமான சுபாவம். எல்லாம் எனக்கு தான், எல்லாம் நான் தான், அந்த விதமான ஒரு செல்ஃப் சென்டர்டாக அல்லது செல்ஃபிஷாக மாறும்போது அவங்க குடும்பத்தை சீராக நடத்த முடியாது அப்படின்றது உண்மை. கர்த்தர் நம்முடைய வீட்டுக்குள்ளே வர வேண்டுமானால் அவர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம் என்னென்னா, ஒருவரில் உங்கள் மேலேயே பட்சமாக இருங்கன்னு போடலை, ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருங்க, பட்சமாக இருங்க. கனம் பண்ணுறத உங்களுக்கே கனம் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லலை,
கனம் பண்ணுகிறதுல ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, முந்திக் கொள்ளுங்க. அப்போ பி அதர் சென்டர்ட். நீங்கள் மற்றவர்கள் மேல் பட்சமாக, மற்றவர்களை நோக்கி பார்க்கிறவர்களாக நீங்கள் இருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை பாருங்களேன். ரோமர் 15:5. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அழிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு என்ன செய்வாராக, அனுக்கிரகம் செய்வாராக. அதாவது நீங்கள் உங்கள் சிந்தையாக இருக்காதீங்க, ஏக சிந்தையாக இருங்க. அப்படின்னா நீங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்வது, மற்றவர்களுக்கு கனம் பண்ணுறது, மற்றவர்களை பராமரிக்கிறது, மற்றவர்களிடத்தில் பாசம் காட்டுறது, அதை உங்கள் குடும்பங்களுக்குள்ள, நம்ம வீடுகளுக்குள்ள அதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்முடைய ஃபேமிலியில் நல்ல பாண்டிங் உண்டாகும். இந்த தன்னலமாக தன்னிச்சையாக வாழ்கிற சுபாவங்கள்லேருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தரணும் அப்படின்னு நம்ம விரும்பி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. எனக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை தாங்க. இந்த செல்ஃப் சென்டர்டாக நான் இருக்கக்கூடாது, அதர் சென்டர்டாக நான் மற்றவர்கள் மேல் பரிவுள்ளவனாக இருக்க எனக்கு கிருபை தாரும். பாருங்கள், பாவம் ஒருவனுக்குள்ளே வருகிறதற்கான அந்த அடையாளத்தில் ஒன்றே என்னன்னு கேட்டால், ரொம்ப செல்ஃப் கன்சியூமாக மாறிடுவாங்க. தங்களை பாதுகாக்கிறது, தங்களுக்குன்னு காரியங்களை சேமித்து வைக்கிறது, தங்களுடைய காரியங்களை முன்னிலைப்படுத்துறதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. பாருங்கள், ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறதுக்கு முன்னால் அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதர் சென்டர்டாக இருந்துச்சு. பாருங்கள், எப்படின்னா மனைவியை பார்த்த உடனே அந்த பேர் என்ன, ஆதாம் சொல்கிறாரு, நீ யார், என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாயின்னு சொல்லி அவளை புகழ்ந்து அவளை பாராட்டுகிற ஒரு சுபாவம் அவனுக்கு இருந்தது. ஆனால் என்றைக்கு பாவம் வந்துச்சோ, ஆண்டவர் கேட்குறாரு, நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசிக்கிறியா அப்படின்னு கேட்டால், உடனே அங்கே என்ன பதில் வருதுன்னு கேட்டால், என் மாம்சம் அப்படின்னு வரல, நீர் கொடுத்த ஸ்திரீ தான் எனக்கு கொடுத்தாள் அப்படின்னு இவர் தன்னை காப்பாற்றிக்கிறாரு, தன்னை செக்யூர் பண்ணிக்கிறாரு. தனக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, தனக்கு எந்த போராட்டம் வந்துடக்கூடாதுன்னு தன்னை பாதுகாக்கிறதுக்கான செயல்களை செய்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ நீ ஏவாள்கிட்ட வர்றாங்க, நீ என்னம்மா நீ சாப்பிட்டியான்னு கேட்டால், நான் இல்லை, சர்ப்பந்தான் என்னை வஞ்சித்தது. அப்போ இங்கே இந்த சுபாவ மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி மாறுறாங்க? முதல்ல ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்த அதே குடும்பம் இப்போ தங்களை மற்றவர்களை விட ரொம்ப நேசிக்கிறாங்க. தங்களுடைய பாதுகாப்பில், தங்களுடைய பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் கவனம் உள்ளவர்களாக, மற்றவன் எக்கடக்கட்டு போகட்டும், நான் நல்லா இருந்தால் போதும், நான் பாதுகாப்பாக இருந்தால் போதும், நான் வசதியாக இருந்தால் போதும், எனக்கு வேண்டியது கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு தன்னல சுபாவத்திற்குள்ளே அவங்க பிரவேசிக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இது பாவத்திற்கான ஒரு அடையாளம். என்றைக்கு நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக நம்ம மாறுறோமோ, அது தேவன் தங்குற இடம் கிடையாது. தேவன் தங்குற இடம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், அது ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுக்கிற, ஒருவரை ஒருவர் நேசிக்கிற, நம்மை விட மற்றவர்கள் மேல் பரிவு கவனம் காட்டுகிற ஒரு உலகம்தான் தேவன் விரும்புகிற ஒரு குடும்பம், தேவன் விரும்புகிற ஒரு இடம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுபாவத்திற்கு நாம் அதிகமாக கவனம் செலுத்தணும். அதாவது இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக சுயநலமாக சிந்தனை உள்ளவர்கள், இந்த பழக்கம் உள்ளவங்க, பாவனை உள்ளவங்கலாம் எப்படி அதை வெளிப்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு ஒரு சிலதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். முதலாவது, இவர்கள்ட்ட ஒரு சுபாவம் என்ன இருக்குன்னா, whenever they have a conversation, they always have a one-sided conversation. குடும்பத்தில் 5 பேர் இருந்து பேசினா கூட இவர்கள் மற்றவர்களை பேசவும் விட மாட்டாங்க. சரி, இவங்க தான் பேசுகிறாங்களே, இவங்க மற்றவங்களை பற்றி பேசுவாங்களான்னு பார்த்தா யாரை பற்றியும் பேச மாட்டாங்க. தங்களை பற்றியே புகழ்ந்து, தங்களையே பேசி, தங்களையே பாராட்டி, தங்களையே முதல் நிலைப்படுத்தி, தங்களையே முன்னிலைப்படுத்தி, இப்படியே பேச்சு ஓடிட்டுருக்கோம். யாருமே தங்களை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது.
அவங்க பேச்சே எப்படி இருக்கும், அவங்களுடைய கான்வர்சேஷன் ஸ்டைலே எப்படி இருக்கும்னா, இந்த தன்னலவாதிகள் வந்து என்னை விட ஒரு பெரிய ஆள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, என்னை விட நல்லவன் நல்லவள் யாருமே இருக்க முடியாது, என்னை விட சிறந்த ஒரு ஸ்பெசிமனை நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. அதாவது ஆண்டவர் உருவாக்குனதுல பெர்ஃபெக்ட் பீயிங்னா நான் தான். அது எப்பவுமே அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. தே ஆல்வேஸ் வாண்ட் டு ஷோகேஸ் தெம்செல்ஸ் as மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் வந்தால் கூட எப்படி ஆகில அதை திருப்பி தங்க பக்கம் அட்டென்ஷனை திருப்பிடுவாங்க. எல்லாரும் என்ன பாருங்க, என் வல்லமையை பாருங்க, என் மகிமையை பாருங்க, நான் செய்த சாதனைகளை பாருங்க, என் கதையை கேளுங்க. The conversation is always self-centered. தங்களையே முதல் நிறுத்தி தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும். இது யாருன்னா ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக அப்சஸ்டாக இருக்கிறவங்களுடைய சுபாவமாக இருக்கும். They will never let others express what they want. For them they are the most important thing. அந்த செல்ஃப் அப்சஷன் இது செய்கிற முதலாவது காரியம். ரெண்டாவது, இந்த செல்ஃப் அப்சஸ்ட் பீப்புள், செல்ஃபிஷாக இருக்கிறவங்க, செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறவங்க, தங்கள் மேலேயே முக்கியத்துவத்தை காண்பிக்கிறவர்கள், சுயநலம் தேடுகிறவர்கள். ரெண்டாவது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், they always interrupt others and they want them always to be heard. மற்றவர்களை பேசவே விட மாட்டாங்க, பேசவே விட மாட்டாங்க. they must have the last laugh, they must have the last word, they must have the last opinion. வேற யார் எதுவும் பேசிக்கிடக்கூடாது. யார் கருத்து சொன்னாலும் பாதியிலே தடுத்து நிறுத்தி விடுவார்கள். போதும் போதும் போதும், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாயை மட்டும் சும்மா இரு, உனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அப்படி இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க தங்கள் ஒப்பீனியனை சொல்லவே விட மாட்டாங்க. மற்றவர்கள்ட்டையும் நல்ல கருத்து இருக்கும், மற்றவர்கள்ட்டையும் நல்ல வார்த்தைகள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், மற்றவங்களும் ஏதாவது நமக்கு நல்லது சொல்லிக் கொடுப்பாங்க, அதை அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. சில பேர் சும்மா வேணும்னே இல்லை, ஏதாவது ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிப்பாங்க. நம்ம இதை வந்து பேசி முடிவெடுக்கலாம், நம்ம எல்லாம் பேசலாம், இதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசித்து எது செய்யலாம் அப்படின்னு சரி ஏதோ பேச போகிறாங்க போலக்குன்னு பார்த்தா அவங்க ஒரு ஆள் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, மற்ற ஆள்லாம் ஆணு வாயை பொழுது கேட்டுக்கிட்டே இருக்கணும். மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை வாங்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு நம்ம பேசலாம், பேசிட்டு முடிவெடுக்கலாம், என்ன பேசலாம்னு பார்த்தா இவரே பேசி இவரே முடிவெடுத்து இவரே வாங்கி இவரே கொண்டு வந்து வச்சிருவார். அவ்வளோதான். அந்த அம்மாவே பேசுவாங்க, அந்த அம்மா யோசிப்பாங்க, அந்த அம்மாவே சொல்லுவாங்க. மக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், ஆனு வாயை பொழுது கேட்டுட்டு முடிஞ்சவனே எல்லாம் கை தட்டணும். கடைசியில் கை தட்டணும்னு கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. உனக்கு நான் சொன்னது கூட புரியாதுன்னு நினச்சிக்கிடுவாங்க. நான் அவ்வளோ அறிவாளி, என்னுடைய கருத்து தான் கடைசி கருத்து, முக்கிய கருத்து, பெரிய கருத்து, சிறந்த கருத்து. மற்றவங்க பேசுறதுக்கு வாய் எடுத்தாலும் வாயை அடைச்சி விட்ருவாங்க. நீ ஒன்றும் பேசாத, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு. இவங்க யாருன்னா செல்ஃப் சென்டர்ட் பீப்புள். தே ஆல்வேஸ் இன்டரப்ட் அதர்ஸ். மற்றவங்களுடைய வியூஸ், பிலீவ்ஸ், கன்சர்ன்ஸ் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஒன்று பேசுகிறோம், ஒன்று சொல்கிறோம், இது மற்றவங்க மனசை புண்படுத்துமா, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பாதிக்கப்படும், அதை பற்றி கவலையே கிடையாது. தி ஜஸ்ட் கோ ஆன் ஃபுல் ஃபோர்ஸ். ஏன்னா நான் நேற்றுக்கு ராத்திரி யோசித்தேன், நினச்சேன், தீர்மானம் பண்ணேன், முடிவெடுத்தேன், இதான், டேக் இட் ஆர் லீவ் இட், எடுத்துக்கொள்கிட்ட விட்டுப்போ, திஸ் இஸ் மை ஃபைனல் ஒப்பீனியன். So they never allow other people to think for themselves. மற்றவங்க அவங்களுடைய கன்சர்ன்ஸ், அவங்களுடைய ரிசர்வேஷன்ஸ், அவங்களுடைய லைக்ஸ், அவங்க டிஸ்லைக்ஸ், அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ. எல்லாரோட மேலும் அவங்க வந்து தங்களை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்டரப்ட் பண்ணி they want to have their way out and do things their way. முடிசூடா மன்னன் வாங்க தெரியுமா, அந்த மாதிரி. சில வீடுகளில் நிறைய பேர் கிங் சார்ல்ஸ் மாதிரி நினச்சிக்குவாங்க தங்களை. சில பேர் தங்களை குவீன் எலிசபெத் மாதிரி ஒரு கற்பனையில் இருப்பாங்க. இவங்க ஒருத்தர் தான் ராணி, மற்றவங்க எல்லாம் சப்ஜெக்ட்ஸ், இவங்களுக்கு எல்லாம் கொத்தடிமைகள். இவங்க ஒருத்தர் நினச்சது தான் அங்கே நடக்கணும். இவங்க ஒரு ஆட்சி தான், ஐயா ஆட்சி, அல்ட்டா அம்மா ஆட்சி, இல்லையா? செல்ஃப்-சென்டர்ட் பீப்புள் நெவர் கிவ் ஸ்பேஸ் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுடைய தாட்ஸ், மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸ், மற்றவங்களுடைய ஒப்பீனியன், மற்றவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய ரிசர்வேஷன்ஸ், அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ், அதை வந்து they don't even care. their beliefs don't matter. மற்றவங்க என்ன நம்புகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் சொன்னது தான்,
பேசவும் விட மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதே யார்ட்டையும் சொல்லவும் விட மாட்டாங்க. எல்லாம் தடுத்து நிறுத்தி இவங்களே பேசி இவங்களே ஆரம்பித்து முடித்து இவங்களே எல்லாம் இதான் என்னென்னா அந்த தன்னலவாதிகளுடைய சுபாவம். முதலாவது சொன்னேன், அவங்க தாங்களே தங்களை பற்றி எப்பொழுதும் புகழ்ந்து புகழ்ந்து பேசி மற்ற ஒருவருக்கும் ஒன்றுமே இல்லாதது போல் இவங்க ஒருத்தர் தான் வெற்றி பெற்றவங்க மாதிரி எப்போவுமே காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. they always show them as winners. ஸோ இப்படிப்பட்டவர்கள்ட்டேருந்து அடிக்கடி இந்த ஒரு வார்த்தை என்ன வரும்னா, உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு. இவங்க தான் என்னமோ சாலமோன் மாதிரி அறிவை வாங்கி இவங்க தான் உலகத்தையே நியாய தீர்ப்பு கொடுக்குற நியாயாதிபதி மாதிரி they imagine that they are the only wisest person on earth அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது they always interrupt others. மூன்றாவது they don't reciprocate efforts taken by others. மற்றவர்கள் எடுத்த முயற்சிகளை பாராட்டவும் மாட்டாங்க, அதற்கு திரும்பி பதில் செய்யணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. they don't reciprocate. மற்றவர்கள்ட்ட பெற்ற நன்மையை அவங்க ஒரு நாளும் பதில் நன்மை செய்யவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பெறுறதுக்கு எனக்கு ஏற்கனவே தகுதி இருக்குன்னு நினச்சிருவோம். ஐ எம் என்டைட்டில்ட் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். இப்போ சில பேர் பணம் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க, என்னமோ ஒன்றுமே கொடுக்காத மாதிரி இவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னமோ இவங்களெல்லாம் சம்பாரித்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் அவங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க, என்னமோ எல்லாமே இவங்களே கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் எப்படி பாஸ் ஆச்சுன்னா ஃபுல்லாக டியூஷனில் தான் பாஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஃபுல்லாக ஸ்பெஷல் கிளாஸில் தான் பாஸ் ஆகிருக்கும். ஆனால் வெளியே பேசும்போது பார்த்தீங்கன்னா என்னமோ இவங்களே புக்கு எழுதுன மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவங்களே டீச்சர் கரெக்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. they never reciprocate what people have done for them. அதுக்கு திரும்பி செய்யணும்னே இருக்காது. they keep on consuming, getting from others, sucking blood out of others. மற்றவங்ககிட்ட அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிருவாங்க. இவங்க சின்ன உதவி கூட என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. they never reciprocate. they never reciprocate. மற்றவர்களுடைய டைம், எனர்ஜி, எஃபர்ட், அட்டென்ஷன், மணி, ப்ரிவிலேஜ் எல்லாத்தையும் வாங்கிக்கிடுவாங்க. எல்லாரும் இவங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் இவங்க ஏவுறதுக்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இவங்க யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதை பற்றி கொஞ்சம் தப்பாக கூட நினைக்க மாட்டாங்க. அதுவும் கடமை, நீ செஞ்சுட்டு போ அப்படின்னா. ஏன்னா அவங்க செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறதுனால they never care about helping others. ஆனால் நம்ம இவளுக்கு செய்கிறாங்களே, நம்ம அதுக்கு பதில் நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டோம். இந்த செல்ஃப் சென்டர்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா பைபிளை வாசிக்கிறோம்ல, பெற்றோர் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய பழகும் படிக்குன்னு போட்டிருக்கு இல்லையா. பெற்றோர்கிட்ட நன்மையை வாங்கிட்டு நன்மையே வாங்காத மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க சில பேர். கேட்டால் நீ என்ன பெத்தல, செலவு பண்ணு, கொடு, என்னை கட்டிக்கிட்டல, சமைச்சு போடு. They never do anything good for others. They always keep receiving. டிமாண்ட் பண்ணி வாங்குவாங்க. கொஞ்சம் விட்டிங்கன்னா டோட்டலாக ஓவர்டேக் பண்ணிடுவாங்க, டோட்டலாக கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. and they never give back something wonderful or beautiful. கடைசியாக நாலாவது, இந்த செல்ஃப் சென்டர்ட் பீப்புள் இருக்க பெரிய பிரச்சனை, அவங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னு கேட்டால், they control everyone and they believe that the family rules don't apply to them. எல்லார் மேலேயும் ஆதிக்கம் செலுத்துவாங்க, மற்றவங்களுக்கு சொல்கிற சட்டத்தை தங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அப்ளை பண்ணவே மாட்டாங்க. எல்லாரும் கரெக்டாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாருக்கும் போதனை தான். நீ செஞ்சான்னா அதெல்லாம் நான் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, என்னெல்லாம் பார்க்காத, நான் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு சொல்கிறது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இது தப்பு, அது தப்பு, இது சரியில்லை, அது சரியில்லை, எல்லாருக்கும் மார்க் போடுறது. நீ எழுதின எக்ஸாம்னா நாங்களாம் எழுத மாட்டோம், வெறும் கரெக்ஷன் தான். அப்படி தான் நாங்கள் படிக்கவும் மாட்டோம், எழுதவும் மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனால் ஊரில் இருக்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், எப்படி வாழணும்னு பாடம் சொல்லி கொடுப்போம். The rules apply only to others, not to them. இவங்க யாருன்னா செல்ஃப் சென்டர்ட் பீப்புள். ஒரு குடும்பம் தழைக்கிற குடும்பமாக மகிழுகிற குடும்பம் இருக்கணும்னா அந்த செல்ஃபிஷ்னஸ் நம்மளை விட்டு போயிடணும். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நீ நேசிக்கணும். கண்கண்ட சகோதரனை நேசியாமல் காணாத தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் எப்படி நீ சொல்ல முடியும்? அந்த செல்ஃப்லெஸ் லைஃப் சர்வீஸ்
ரொம்ப ரொம்ப தேவை. ஃபேமிலியில் வந்து அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. இதனால் பாருங்கள், நிறைய பேர் கண்ணீர் வடித்து கொடுமைப்படுத்தப்படுவதாக உணர்வாங்க. நிறைய மனைவிமார் இந்த கண்ணீர் வடிப்பாங்க சில குடும்பங்களில். சுத்தமாக எனக்கு எந்த ஆதரவு, சப்போர்ட்டு, எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, ஹெல்ப்பு எதுவுமே இல்லை பாஸ்டர். ஐ ஹேவ் டு ஜஸ்ட் டூ இட் ஆல் பை மை செல்ஃப். ஆனால் என்கிட்ட வேலை மட்டும் கேட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் முடிவில் எனக்கு எந்த ஆதரவும் கிடைக்காது, எனக்கு எந்த ஒரு சப்போர்ட், எனக்கு எந்த ஒரு என்கரேஜ்மெண்ட், எனக்கு எந்த ஒரு ஹெல்ப் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் அடிமை மாதிரி கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சில வீடுகளில் பல உறவுகளில் இதை நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சில ஹஸ்பண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் என்கிட்டருந்து வாங்கிட்டா, எல்லா பணமும் நான் அவட்ட கொடுக்குறேன், ஆனால் எனக்குன்னு கேட்டால் ஒன்றுமே கிடைக்காது. சில மருமகள்கள் இதை சொல்லுவாங்க, எங்கிட்டருந்து எல்லாம் உறிஞ்சிட்டாங்க, கேட்டு கேட்டு சண்டை போட்டு வாங்கினாங்க, ஆனால் எல்லாம் கொடுத்த பிறகு என்னை யாராக மாற்றிட்டாங்க? அடிமையாக மாற்றிட்டாங்க. டோட்டலாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. சில பேர் வந்து மாமியார்கள், மாமனார் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, இந்த காரியத்தை சொல்லுவாங்க. பெற்றோர் சிலர் சொல்லுவாங்க, ஐ ஹவ் நத்திங் இன் மை ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே என் கையில் இல்லை. டோட்டலாக என்ன பண்ணிட்டாங்க? என்ன நல்லிஃபை பண்ணிட்டாங்க. ஐ எம் லிவிங் அட் தியர் மர்சி அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த செல்ஃபிஷ்னஸ் என்ன பண்ணுன்னா, இட் டசன்ட் கிவ் தம், it does give them the heart to care for people, their welfare. மற்றவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள், அவங்களுக்கு இருக்கிற விடுதலைகள், அவங்களுக்கு இருக்கிற பிரியங்கள் எல்லாம் நிறைவேற்றணும். அதை பற்றி கவலையே கிடையாது. நீ நினச்சியோ நினைக்கலையோ, உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, உனக்கு ஆசை இருக்கோ இல்லையோ, உனக்கு வந்து நீ சந்தோஷமாக இருக்கியோ இல்லை, அதெல்லாம் கவலை கிடையாது. நான் நல்லா இருக்கேன்னா அது போதும், போ. இது சில வேளையில் குடும்பமாகவே இந்த மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்குறது சில வீடுகளில் பழக்கம் இருக்குது. அது ரொம்ப வேதனை. சிலர் பார்த்தீங்கன்னா, நானும் என் மனைவி என் பிள்ளை, அவ்வளோதான், அந்த சர்க்கிள் தான். அதை தவிர வேறு யார்கிட்டையும் 10 பைசா ஈய மாட்டாங்க, யாருக்கும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. எங்கேயாவது ஏதாவது கிடைக்குமா அபகரிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. என் பிள்ளைக்கு சேர்க்கணும், என் மகளுக்கு சேர்க்கணும், என் பையனுக்கு சேர்க்கணும், என் குடும்பத்துக்கு சேர்க்கணும், எல்லாம் தனக்கு மொத்தமாக மாறிக்கிடுவாங்க. ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கியா? ஷேர் பண்ணியிருக்கியா? சுத்தமாக அதை ஒரு ஹேபிட் இல்லை. ஏன்னா தேர் ஸோ செல்ஃப் அப்சஸ்ட். எவ்வளவு கொடுத்தாலும் அவங்களுக்கு போதாது, எவ்வளவு கொடுத்தாலும் அவங்களை திருப்தியாக்க முடியாது, எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கவே மாட்டாங்க. they want more and more and more. even as an entire family they are obsessed. அந்த செல்ஃபிஷ்னஸ் வந்து அவங்கள டோட்டலாக ரூல் பண்ணும். ஆனால் தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? ஒருவர் மேல் ஒருவர் நீங்கள் பற்றுதலாம் இருங்க. நீங்கள் அவனவன் உனக்கானவைகளை மற்ற பிறனுக்கானவைகளை நோக்குப்பா. பி அதர் சென்டர்ட். ஏன் இது சொல்கிறாருன்னா, இயேசுவை அவர் அடையாளம் காட்டுறாரு. இயேசுவை பாரு, தனக்காக வாழ வரல, மற்றவங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தார். இயேசு சொன்னார், நான் ஊழியம் கொள்ளும்படி, வேலை வாங்கும்படி நான் வரல, நான் ஊழியம் செய்யும்படியும் என் ஜீவனையே மற்றவங்களுக்கு நான் கொடுக்கவும் வந்தேன் என்று சொன்னார். அதனால தான் நம்ம இன்னைக்கு காலையில் கூட கேட்டோம், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம். நம்முடைய லைஃப்பில் அந்த செல்ஃப்லெஸ் ஆட்டிடியூட் நமக்கு தேவை. தன்னலமற்ற ஒரு சுபாவம் நம்முடைய குடும்பங்களுக்கு தேவை. இதில் ஒரு 3-4 காரியம் நிறைய இருக்குது. பட் நான் ஒரு 3-4 காரியம் வந்து வசனங்களை மட்டும் சொல்கிறேன், பெரிய விளக்கம் கொடுக்க நேரம் இல்லை. பட் ஐ திங்க் தீஸ் வேர்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். நம்பர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25 முதல் 27. இந்த வசனங்களை வாசித்து சில செல்ஃப் சர்ச்சிங் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மையே பார்த்து சில கேள்விகளை கேட்டுக்கொண்டால் கொஞ்சம் நமக்கு தெளிவு வரும்னு நினைக்கிறேன். முதலாவது 1 கொரிந்தியர் 12, 25-27. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறை உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை என்ன செய்கிறார்? அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட என்ன செய்யும்? பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். ஏன் தெரியுமா? நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். சரி,
இங்கிலீஷில் இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. verse 25. Just take, I want to pick up that word from that. There should be no schism in the body, but that the members should have the same care for one another. நம்ம வாழ்க்கையில் இந்த தன்னலம் இல்லாமல் இருக்க வேண்டுமா? முதலாவது எழுதி கொள்ளுங்க, learn to care for one another. ஒருவரை குறித்து ஒருவர் கவலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். திரும்ப சொல்லுங்க, ஒருவரை குறித்து ஒருவர் எப்படி இருக்கணும்? கவலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கேர் ஃபார் ஒன் another. எப்படி இருக்கக்கூடாதுன்னா, ஒருவரை ஒருவர் கவலைப்படுத்தக்கூடாது. கவலை உள்ளவர்களாக இருக்கணும், கேர் பண்ணணும். அட நம்மளை சுற்றி இத்தனை ஜீவன் இருக்கே, அது எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சமாவது என்ன பண்ணணும்? கவலைப்படணும், கொஞ்சமாவது யோசிக்கணும். சிலர் இந்த கேரிங் இல்லாததுனால ஷேரிங்கும் இருக்காது இல்லையா? கவலை இல்லாததுனால பகிர்ந்து கொள்ளுதலும் இருக்கவே இருக்காது. அந்த கேரிங் ஹார்ட் நமக்கு தேவை. செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும்னா கேர் பண்ணணும். இந்த உலகத்திலே நம்ம ஒரு ஆள் தான் உயிரோடு இருக்கிறோம்னு நினைக்கக்கூடாது. சில பேர் குடும்பம் 5 பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க மனநிலையில் இவங்கள தவிர வேறு யாருமே உயிரோடு இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிடுவாங்க. எல்லாம் ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கு, இவங்க ஒருத்தர் தான் மாம்சத்தில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிடுவாங்க. மற்ற 6 பேர் 5 பேர் சாப்பிட்டாங்களா, கொண்டாங்களா, தூங்கினாங்களா, எழும்பினாங்களா, எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு வலிக்குதா, என்ன பண்ணுது, எதை பற்றியும் கவலை கிடையாது. தனக்கு சோறு கிடைச்சா போதும், தனக்கு வசதி கிடைச்சா போதும், தான் கேட்டது கிடைச்சா போதும். ஸோ எல்லாம் டிமாண்ட் பண்ணி வாங்கி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எக்கடை கட்டி யார் வேணால் போங்க, நான் நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான். அதனால இப்படிப்பட்டவர்கள்ட்ட விசாரிப்போ, இப்படிப்பட்டவர்கள்ட்ட ஒரு அன்போ பரிவோ பாசமோ எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் வாங்கிறதுல கரெக்டாக இருப்பாங்க. மற்றவங்ககிட்டருந்து வேலை வாங்குறதுல எல்லாம் கண்ணும் கருத்துமா டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க. பட் ஹேவ் யூ எவர் ஷோன் கேர் ஃபார் பீப்புள்? மற்றவர்கள் மேல் ஒரு மனதுருக்கம் இருக்கா, ஒரு பரிவு இருக்கா, பாசம் இருக்கா, மற்றவர்களுடைய நலன் மேலே உனக்கு கொஞ்சம் கருத்து இருக்கா? கிடையாது. வேதம் சொல்லுது அப்படி இருக்காதீங்க. நீங்கள் எல்லாம் ஒரே சரீரத்தின் பல அவயவங்களாக இருக்கிறீங்க. ஒரு சரீரத்தில் ஒரு அவயவம் பழுதுபட்டுச்சுன்னா முழு சரீரம் கவலைப்படுதா இல்லையா? இல்லையா? we have something called the involuntary action. நமக்குள்ள இன்வாலண்ட்ரி ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையா நம்மகிட்ட? அதாவது நம்ம தூண்டாமலே உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுற ஒரு சுபாவம் நமக்குள்ள ஆண்டு வச்சிருக்காரா இல்லையா? இப்போ பாருங்க, கண்ணில் ஒரு தூசி பட்டுச்சு, கண்ணு தானே பட்டுச்சு, அதுவாக க்ளீன் பண்ணிட்டோன்னு விட்டுருவோமா? உடனே கை என்ன பண்ணும்? போட்டு தனக்கு தெரிஞ்ச மெடிக்கேஷனை கசைக்க விட்டு என்ன பண்ணோம்? தண்ணி எடுத்து ஊற்றி அதுலேருந்து தூசி என்ன பண்ணி விட்டுறோம்? எடுத்து விட்டுறோம். கால் வலிக்குதுன்னா அது வலிச்சுட்டு போட்டோம் அப்படின்னா விடுவோம்? அதுவாக அது பிடிச்சிக்கிட்டோன்னு விடுவோமா? 10 பேர்கிட்ட கேட்டு பார்ப்போம், எப்பா கொஞ்சம் கால் பிடிச்சி விடுன்னு. கேட்டதை மற்றவங்க செய்யலாம், நம்மளே பிடிச்சிக்கிடுவோம். ஏன்? அது ஏன் கால் ஆச்சே, பாவம் அது வலிக்குது, என்ன பண்ணுவோம்? நம்மளா தடை பிடிக்க வேண்டியதுதான். வயிறு வலிக்குது, அதுதானே வயிறு, அது வலிச்சுட்டு எங்கன்னா போட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவோம். அந்த ஒரு வயிற்று வலிக்கு முழு உடம்பும் லீவ் போட்டு என்ன பண்ணுது? டாக்டரை பார்க்க போகுது. ஆஃபீஸில் கேட்குறேன், ஏங்க வரல? வயிறு வலி. வயிறை வீட்டில் விட்டு நீ வர வேண்டியதானே அப்படியா சொல்லுவாங்க? அவங்களுக்கு தெரியும், வயிறு வலிச்சா கூட முழு உடம்பு என்ன பண்ணுது? நம்ம ஊரில் ஒரு ஜான் வயிறுன்னுவாங்க. அந்த ஒரு ஜானுக்கு 6 அடி மனுஷன் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துருக்கான். வயிற்று வலி பாஸ்டர், வயிற்று வலி பிரதர். ஏன்? கேர். சில பேர் சொல்கிறது கேட்டிருக்கீங்களா? ஒரே தலைவலி பாஸ்டர், ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை. ஏன்? தலை தானே வலிச்சது, கண்ணை மூடி தூங்க வேண்டியதானே? சொல்ல முடியுமா? தலை வலிச்சதுக்கு ராத்திரியெல்லாம் என்ன பண்ணுதான்? கண்ணு முடிச்சு உட்காந்துருக்கான். உடம்பும் படுக்க மாட்டேங்குது, சாய மாட்டேங்குது. தலைவலி தலைவலி தலைவலின்னு வாய் பேசுது, கை தைலத்தை எடுத்து தடவி விடுது. இன்னும் 2 கை கிடச்சா கூட தடவி விடுன்னு கேட்குது. ஏன்? ஐயோ ஏன் தலைக்கு வலிக்குது வலிக்குது விட்டா நியூஸ்லேயே போட்டு விட்ருவாங்க. தலை வலிக்குது. அதான் ஹெட்லைன்ஸ். ஏன் தலை வலிச்சா அதை முதல்ல கவனிக்கணும் இல்லையா? வேதம் சொல்லுது, ஒருவரில் ஒருவர் எப்படின்னா கவலையாக இருங்க, கேர் பண்ணுங்க, கேர் ஃப்ரீயாக இருக்காதீங்க. செல்ஃப் சென்டர்ட்லேருந்து வெளியே வரணுமா? டு யூ கேர் ஃபார் பீப்புள்? கவலை உள்ளவங்களா இருக்கிறோமாங்க? மற்றவங்களை பற்றி நம்ம கவலை இருக்கா நமக்கு?
அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அதை பற்றி நினைக்கிறோமா? நம்ம யோசித்து பாருங்கள். நம்ம குடும்ப அங்கத்தினர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு விசாரிச்சுருக்கோமா? சாப்பிட்டாங்களான்னு விசாரிச்சுருக்கோமா? அவங்க தூங்குனாங்கன்னு விசாரிச்சுருக்கோமா? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சுருக்கோமா? சொல்லுங்கள். எப்படி இருக்கேன்னா அது கேட்டிருக்கோமா? நான் உயிரோடு இருக்கே பார்த்தா தெரில அப்படின்ற மாதிரி தான் சில பேர் இருக்காங்க. இன்னும் என்ன விசாரிக்கிறது, நல்லா தானே இருக்க? அப்படி இல்லை. கேர் ஃபார் ஈச் அதர். ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பரிவு காட்டுங்க, கவலை உள்ளவர்களாக இருங்க. அப்போ தான் தன்னல சுபாவம் வெளியே போகும். கேர் பண்ணுங்க. இயேசுவை குறித்து வேதம் சொல்ல, திரளான ஜனங்கள் தன்னிடத்துல வந்ததை பார்த்த உடனே மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல சிதறி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவர்கள் மேல் என்ன செய்தாராம்? மனதுருகினார். கூட இருக்கவெல்லாம் சொன்னான், இவங்களுக்கு எதுக்கு இந்த தலைவலி, அவனெல்லாம் வெட்டி எடுக்குங்க, மீட்டிங் வந்தான் போக வேண்டியது தானே, அவனை அனுப்பி விடுங்க, எல்லாம் பசியாக இருப்பான், வீட்டுக்கு போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். அப்போ உடனே ஆர்டர் சொல்ல, இல்லைப்பா வழியிலே சோர்ந்து போயிடுவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுங்க? சாப்பாடு கொடுங்க. எத்தனை பேருக்குங்க? 2 பேர் 5 பேர்னா பரவாயில்ல, 5000 பேரை உட்கார வச்சுட்டு நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. எல்லாம் தலையை பிச்சுக்கிறான். நம்ம 12 பேருக்கு சாப்பாடு வர்றதே பெரிய கஷ்டம், இதில் 5000 பேரை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லோரும் என்ன பண்ணுங்க? சாப்பாடு கொடுங்க. இவ்வளோ கவலையாக இருந்தார் பாருங்க அவங்க மேலே. வழியில் சோர்ந்து போயிடக்கூடாது. அதாவது எப்படின்னா, வேலை முடிஞ்சதா எங்கேயாவது ஓட்டம், நம்ம தலை தப்புனா போதும் அப்படி போகிறது இல்லை. அவனும் பாவம், அவன் சாப்பிடட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்து அவர்களை போஷித்து 12 கூடை நிறைய மீதியும் எடுத்து மகிமை விளங்க பண்ணார். அல்லேலூயா. அந்த கேர் தான் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த பரிவு, அந்த மனதுருக்கம், அந்த கேர் நமக்கு தேவை. அல்லேலூயா. செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும்னா கேர் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களை கேர் பண்ணுங்க. நம்மளை போல் ஒரு ஜீவன் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. சில பேர் நாயெல்லாம் கேர் பண்ணுவாங்க. நாய், பன்னி, பூனை, ஆடு, மாடு எல்லாத்துக்கும் கஞ்சி கொண்டு வைக்கிறது என்ன கேட்டால் வாயில்லாத ஜீவனா. நீங்கள் வைங்க, சமைச்சு கூட போடுங்க, பிரியாணியே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நாய்க்கு முன்னால் சொந்த வீட்டில் இருக்க மனுஷன்லையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கவனிங்க. அது ரொம்ப முக்கியம். சில பேர் நாய் மேலே இருக்கிற பாசம் கூட மனுஷன் மேலே காட்டினா நல்லாயிருக்கும். அந்த நாயை தூக்கிட்டு சுற்றுறது என்ன, அது இழுத்துக்கிட்டு போவோம் குப்பைக்கு நேரம், அப்படியே போகிறது இழுத்துக்கிட்டு, இல்லையா? கொஞ்சம் தப்புனா தவறி விழுந்துருவான், தடுக்கி விழுந்துருவான். ஆனாலும் நாய் மேலே அவ்வளோ பாசம். அது எங்கெங்க போவோம்? நாய் ரோட்டில் போனால் என்ன பஞ்சு மிட்டாயை சாப்பிட போவோம்? எல்லாம் அசுத்தத்துக்கு நேரம் ஓடும், அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு. நான் காலில் வாக்கிங் போகிற சில ஆட்களை பார்த்தா கையே போயிடும் உங்களுக்கு தனியாக, அப்படி இழுத்துட்டு போகுது. அதை பிடிச்சி அவ்வளோ பாசமாக அதை இழுத்துக்கிட்டு காலையில் வாக்கிங். என்ன பூனைக்கு சோறு போட்டியா, எலிக்கு சோறு போட்டியா, கற்பாம்பூச்சிக்கு சோறு போட்டியா? எல்லா ஜீவராசிகளை பற்றி கவலை. வீட்டில் இருக்கவன் சாப்பிட்டானா அது தின்ட்டு போவோம், எப்படின்னா தின்ட்டு போட்டோம், அதுக்கு வேணும் அதான் சமைச்சிக்கும். அப்படி கேர் பண்ணுங்க, கேர் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிதபிக்கிற ஒரு குணம் இருக்கணும். அந்த ஐயோ பாவம், அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு பரிதபிக்கிற சுபாவம், கேரிங் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது யாக்கோபு 5:16 பாருங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நம்பர் 2, நாட் ஓன்லி கேர் ஃபார் ஒன் அனதர், செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும்னா ப்ரே ஃபார் ஒன் அனதர். ப்ரே, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் நினைத்து நாம் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணோன்னா, உண்மையாகவே நான் சொல்கிறேன், அவங்கள நம்ம விரோதிக்கவே மாட்டோம். ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணுறது நான் கேட்டேன், என்னை ரொம்ப தொட்டுச்சு. அவர் சொன்னார், இஃப் யூ ஒன்லி ப்ரே ஃபார் சம்படி யூ வில் நெவர் டாக் பேட் அபவுட் தட் பர்சன். ஒருவரை பற்றி உண்மையாக நம்ம ப்ரேயர் பண்ணுவோன்னா அவங்கள பற்றி தப்பாக பேசவே மாட்டோமா. ஒருவருக்காக உண்மையாக நம்ம ப்ரேயர் பண்ணுவோன்னா அவங்கள ஹர்ட் பண்ணவே மாட்டோமா, அவங்ககிட்ட விரோதத்தை வச்சுக்கவே மாட்டோம். யூ ஹவ் டு ப்ரே ஃபார் ஒன் another. ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் ரொம்ப முக்கியமான காரியம். பலவீனரை தாங்கிறதுல ஒரு விதம் என்னன்னா, அவங்கள நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்காக என்ன பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது.
ஏன் தெரியுமா? நான் எனக்காகவே எல்லாம் வேணும் வேணும்னு கேட்டு வாங்குறத விட மற்றவர்களுக்காய் நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நான் இந்த ஏரியா மீட்டிங்லாம் வரும்போது நான் சொல்லுவேன், சபையின் தரிசனமாகிய அந்த ஐக்கியங்களில் சேருங்க. எல்லா வயசுக்கும் ஒரு ஐக்கியம் வச்சுருக்கோம், அந்த ஐக்கியங்களில் சேருங்க. அப்போ நான் உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசுகிறேன் நான். அப்போ நான் சொன்னேன், ஐக்கியம்னா என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாள் காலைல நீங்கள் எழும்பும்போது ஜெபிக்கிறதுக்குன்னு 10 பேர் நமக்கு ஞாபகம் வரணும். நம்மளை பற்றி ஜெபிக்கிறதுக்கு ஒரு 10 பேருக்கு ஞாபகம் வரணும். அதான் ஐக்கியம். நம்ம 10 பேருக்காக ஜெபிக்கணும், 10 பேர் நமக்காக ஜெபிக்கணும். அதான் ஐக்கியம். ப்ரே ஃபார் ஒன் அனதர். இந்த குடும்ப ஐக்கிய கூட்டத்தில் இந்த குழுக்கள் 15-20 பேர் நம்ம ஏன் சேர்த்து விடணும்? இந்த 20 குடும்பம் ஏன் சேர்த்து வைக்கிறோம்? ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்க? வேண்டுதல் செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்காக அவர் இரவும் பகலும் நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணேன், வேண்டுதல் செய்தேன்னு சொன்னார். அதே வேளையில் அவர் கேட்குறாரு, எனக்காக நீங்கள்லாம் வேண்டுதல் செய்யுங்க. எனக்கு அனுகூலமாக வாசல் திறக்கணும்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. அவர் எப்படி கேர் பண்ணாரோ அவருக்கும் என்ன தேவையாக இருந்துச்சு? கேர் தேவையாக இருந்துச்சு. ஆண்டவரே, அவ்விதமாக நான் ஜெபிப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், நம்ம யாருக்காவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் நம்ம டெய்லி ஜெபம் பண்ணோன்னா, அவங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டோன்னா நிச்சயமாக நம்ம அவங்கள வெறுக்கவே முடியாது. ஏன்னா ஜெபம் எப்பொழுதுமே ஐக்கியத்தை உண்டு பண்ணும் இல்லையா? சீஷர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல இருங்க அப்படின்னு சொன்னார், காத்துருங்க. அவங்க என்ன செய்தாங்க? ஜெபத்திலே என்ன செய்தாங்க? தரித்திருந்தாங்க. அதனால் அந்த ஜெபம் அவர்களுக்குள்ளே ஒரு மனதை கொண்டு வந்தது. ஜெபம் அவங்களுக்குள்ள ஒரு மனதை கொண்டு வந்தது. praying for one another. do we pray? நாம் ஜெபிக்கிறோமா? ஜெபம் பண்ணுகிறது அவசியம், மிக முக்கியமானது. இந்த தன்னலத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமா? இன்னொரு வார்த்தையும் சொல்லி முடிக்கிறேன், நேரம் இல்லை அதனால முடிச்சிடுறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:18. இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:18. ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த சம்பவத்தை, இந்த பகுதியை 13ஆம் வசனத்திலேருந்து படிக்கணும். அதாவது மரித்தவர்களை பற்றி நாம் அஞ்ஞானிகளைப் போல கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் இயேசு உயிர் தெழுந்தது போல நாமும் என்ன செய்வோம்? உயிர் தெழுவோம். இயேசு வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பாங்க. பின்பு நாம் உயிரோடு இருக்கிற நாம் அனைவரும் எதிர்கொண்டு போக மேகங்களுடனே மேகங்களிலே அவர்களோடு சொன்ன இயேசுவோடு இன்றைக்கு இருப்போம். அந்த பகுதி பேசுது. ஆனால் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இப்போ ஒருத்தங்க மரிச்சு போயிட்டாங்க, அவங்கள பற்றி சில பேர் கவலையாக இருப்பாங்க, ரொம்ப கவலைப்பட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவர்களை இந்த வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணுங்க? தேற்றுங்கள். கம்ஃபர்ட் ஒன் அனதர். கம்ஃபர்ட். துக்கத்தில் இருக்கிறவர்களை ஆறுதல் படுத்துங்க. அந்த சமாரியனை பற்றி இயேசு பேசினார் பார்த்தீங்களா? அவன் கள்ளர்கள் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிறான். லேவியன் வந்தான், ஆசாரியன் வந்தான், எல்லாம் விலகி போயிட்டான். ஆனால் ஒருத்தன் மட்டும் அவனை பராமரித்து அவனை தேற்றினான் பாருங்க. அவனுடைய புண்ணில் காயங்களில் அவன் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வார்க்கிறான். தன் கழுதையின் மேலே ஏற்றிட்டு போய் அவனை கவனிக்கிறவர்கள் கையில் கொடுத்து அவனை கம்ஃபர்ட் பண்ணுறான் பாருங்களேன். நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கை ஒருவர் மேல் ஒருவர் அந்த செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும். அப்படின்னா ஐ டெல் யூ, கம்ஃபர்ட் ஒன் அனதர். ஏன்னா சில பேர் ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க, கவலையில் இருப்பாங்க, கண்ணீரில் இருப்பாங்க. அவங்கள ஆற்றுறதுக்கு தேற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம அவர்களோடு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறது, அவங்கள கவனிக்கிறது, அவங்கள பராமரிக்கிறது அவங்களுக்கு என்ன கொண்டு வரும்? ஒரு பெரிய ஆறுதலை கொண்டு வரும். நான் எப்போயே சொல்லுவேன், உங்கள் வீட்டில் வயதான பெற்றோர் இருக்கிறாங்களா, நீங்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்காதீங்க. அப்படி நினைக்காதீங்க. ப்ளீஸ் ஸ்பெண்ட் டைம் வித் தெம். ஏன்னா அவங்களுக்கும் உங்களோட பேசணுன்னு ஆசையாக இருக்கும், உங்களோட கொஞ்ச நேரம் பழகணும்னு ஆசையாக இருக்கும். நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இல்லையா? அப்போ நீங்கள் அவங்கள பராமரிக்காமலே விட்டுறாதீங்க, அவங்கள ஆறுதல் படுத்தாமல் விட்டுறாதீங்க. நிறைய வேளை நீங்கள் பெரிய வார்த்தைலாம் பேச வேண்டாம், அவங்க பேசுகிறத உட்காந்து சும்மா அமைதியாக கேட்டாலே அவங்களுக்கே பெரிய ஆறுதல். நம்ம கதையை கேட்குறக்கு ஒரு ஆள் இருக்கே, அதுவே பெரிய ஆறுதல். ஒரு 10 நிமிஷம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாலே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாயிடும். அப்படி கம்ஃபர்ட் பண்ணுங்க, கம்ஃபர்ட் தெம்.
வேதம் சொல்லுகிறது, ஆறுதல் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நமக்கு துக்கம் வரும்போது கர்த்தர் நம்மளை ஆறுதல் படுத்தணும்னா மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கிறவர்களாய் அல்ல, ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருக்கணும். இனிமையான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், தேற்றுகிற தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி கம்ஃபர்ட் பண்ணணும். சில பேர் இருப்பாங்க, ஏற்கனவே இங்கே புண்ணாக இருக்கும், புண்ணுலே என்ன பண்ணுவாங்க, வேலை பாய்ச்சுற மாதிரி தான், எரியிற நெருப்புலேயே எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்டவனா கம்ஃபர்ட் பண்ணுறான், கம்ஃபர்ட் பண்ணுறான். இயேசு லாசர் வீட்டுக்கு போனார், அங்கே லாசர் இறந்து போயிட்டான். வேதம் சொல்லுது இயேசுவே கண்ணீர் விட்டு அழுதாரான். என்ன அருமையாக இருக்கு பாருங்க, இயேசுவே கண்ணீர் விட்டார்னு போட்டிருக்கு. அவங்கள கம்ஃபர்ட் பண்ணார். பயப்படாத, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், கவலைப்படாத. என்ன அருமையான வார்த்தைகள் இல்லையா? தேற்றினார், தேற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் தன்னலத்திலேருந்து வெளியே வருவோம். நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இந்த தன்னலம், செல்ஃபிஷ்னஸ் இருக்கா, தட் இஸ் நாட் ஃப்ரம் காட், இட் இஸ் ஃப்ரம் த டெவில். மறந்துடாதீங்க அதை. எந்த நிலையில் நம்ம தன்னலமாக யோசிக்க, நம்ம காரியங்களை செய்ய நம்ம பழகிட்டோம் அப்படின்னா இது தெய்வீக சுபாவமே அல்ல, இது பிசாசின் ஒரு கிரியைன்றதை மறந்துடாதீங்க. ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள இந்த அதர் சென்டர்ட்னஸை நான் செல்ஃப் சென்டர்ட்னஸை எடுத்துட்டு அதர் சென்டர்டாக மாறுறதுக்கு எனக்கு கிருபை தரும். லெட் மீ பிரிங் அதர் சென்டர்ட்னஸ் இன்டு மை லைஃப், இன்டு மை ஃபேமிலி. என் குடும்பத்துக்குள்ள பிறர் நலத்தை நேசிக்கிற, விரும்புகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். எல்லாரும் எழுமி நிற்போமா, ஜெபம் பண்ணுவோம். ஹெல்ப் மீ லார்ட் டு பி அதர் சென்டர்ட். அந்த செல்ஃப்லெஸ்ஸாக வாழ்கிற கிருபை தாங்க. செல்ஃபிஷ் நேச்சர், ஆட்டிடியூட் என் லைஃப் அப்படி எடுத்துருங்க ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே அது வரக்கூடாது. எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. கிவ் மீ கிரேஸ் லார்ட், கிவ் மீ கிரேஸ் லார்ட், கிவ் மீ கிரேஸ் லார்ட், give me grace Lord. Help me to care for others, help me to pray for others, help me to care and comfort others. மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு கிருபை தாரும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறாரா? இன்னைக்கு பேசின வார்த்தைகள், அநேக வார்த்தையில் ஒரு வார்த்தை கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார். சில வேளை நம்ம அறியாமல் கூட சில தவறுகளை செய்திருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு அதில் நம்ம மனந்திருந்தி நம்முடைய வாழ்க்கைகளை திருப்பி கொள்ளும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஜீவனை நம்முடைய குடும்பங்களை நாம் நிச்சயமாக அனுபவிப்போம். Am I becoming so rude with others? மற்றவங்ககிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறேனா? கேரே இல்லாமல், கம்ஃபர்ட்டே பண்ணாமல் இருக்கிறேனா? Am I always so selfish, always self-centered, very consuming, no contributing, only consuming? என்னுடைய நலன்களை மட்டும் தேடி, என்னுடைய வசதிகளை தேடி, என் விருப்பத்தை தேடி, எனக்கு பிடிச்சதை மட்டும் தேடிட்டு மற்றவர்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் இதை நிறைவேற்றாமலே இருக்கிறேனா? அது வல்ல தேவனுடைய சுபாவம். சில நம்ம ரொம்ப ரூடாக இருக்கோம் பார்த்தீங்களா? we are very rude, we don't have space for people to move around. சில வேளையில் சில வீடுகளில் சில பேர் வைராக்கியத்தின் நிமித்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் பிள்ளைகளை ஒரு ட்ரெயின் ட்ராக்ல இருக்கிற மாதிரி வச்சுருவாங்க. நோ ஃப்ரீடம் அட் ஆல் அவங்களுக்கு இருக்காது, ஒரு ஃப்ரீடம் இருக்காது. நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், எழுமனா குத்தம், ரொம்ப ரூடாக இருப்பாங்க. இந்த ரூட்னஸ் என்ன பண்ணுன்னா அவங்கள தேவனை விட்டே கூட சில தடவை அவங்கள வெளியே கொண்டு போயிடும். வெரி ரூட், பேச்சில், நடக்கையில் அவங்கள எதுவுமே பேச விட மாட்டாங்க. பேசினாலே இவங்க இன்டரப்ட் பண்ணிடுவாங்க. இது தேவையில்லை, இது உலக பிரகாரம், அது இது எதாவது சொல்லி அவனுடைய வியூஸே எக்ஸ்பிரஸ் பண்ண விட மாட்டாங்க. அதுவல்ல தேவ சுபாவம். சரி, உன்னோட ஒப்பீனியன் நீ சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கிறது நீ பேசு, நீ நினச்சது கூட நீ சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ எம் ஹியர் டு லிசன். அதான் அதர் சென்டர்ட்னஸ். லெட் ஹிம் ஹேவ் ஹிஸ் ஒப்பீனியன், லெட் ஹர் ஹேவ் ஹர் ஒப்பீனியன். அவங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்குல்ல, அவங்களுக்கும் ஆசைகள் இருக்குல்ல, அவங்களுக்கும் யோசனைகள் இருக்கும்ல, அவங்களுக்கும் மனசில் வாஞ்சைகள்லாம் இருக்கும்ல. யார்கிட்ட போய் பேசுவாங்க சொல்லுங்கள்? வீட்டில் தானே பேசணும். அதே பேசவே கூடாது அப்படின்னு தடுத்து நீங்களே ஆரம்பிச்சிருந்து முடிவு வரைக்கும் நீங்களே பேசி, நீங்களே முகவர முடிவுற நடுவில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்களே எல்லா சாப்டரும் எழுதி முடிச்சுட்டு வாங்கி வாசித்துட்டு போ அப்படின்னா தட்ஸ் நாட் ஃபேமிலி. யூ see, that's not how it is. Give space for others. Let them just share what they like, what they want.
Don't become the ultimate decision maker in everything. எல்லாத்துலேயுமே நான் தான் எடுக்கிற முடிவு தான் முடிவு. மற்றவங்க எதுவுமே அவங்க கேட்டக்கூடாது, எதுவுமே அவங்க விரும்பிடக்கூடாது, எல்லாம் நான் விரும்புகிறது தான் நடக்கணும். You're not going too far. ரொம்ப தூரம்லாம் நீங்கள் போக முடியாது. You're not going too far. You're not going to take your family too far. அது உங்கள் குடும்பத்துக்கு நீண்ட தூரம் ஒரு பயணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அது உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு பயணத்தை கொடுக்காது. Let's all travel together in this. We are all a big unit. We are a big family. We all travel together. மற்றவருடைய விருப்பத்துக்கும் நான் கொஞ்சம் இடம் கொடுக்குறேன். இட்ஸ் ஓகே. அவங்களுக்காக நான் கொஞ்சம் இணங்கி போகிறேன். பலவீனருக்காக நான் என்ன பலவீனனை போல நான் ட்ரீட் பண்ணிக்கிறேன் இல்லையா? யூதனுக்கு யூதனாக, கிரேக்கனுக்கு கிரேக்கனாக, பலவீனருக்கு பலவீனனாக நான் கொஞ்சம் இறங்கி போகிறேன். இட்ஸ் நத்திங் ராங். நான் கொஞ்சம் இறங்கி போகிறேன். பிகாஸ் ஐ கேர் ஃபார் தெம். இந்த சமாரியனை போல இறங்கி கழுதையின் மேலே ஏற்றி இவன் நடந்து போகிறான் கூட. கேர், கம்பேஷன், கம்ஃபர்ட். லார்ட் கிவ் மீ தட் ஹார்ட். அந்த ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை எங்களுக்குள்ளே தாரும். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவோம். ஆண்டவரே, give me a selfless heart. தன்னலமற்ற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். சுயநலமான எண்ணங்களை என்னை விட்டு எடுத்து போடும். என் இருதயம் உம்மை பிரதிபலிக்கட்டும். ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும். மேக் மீ லைக் யூ லார்ட். என்னை உம்மை போல மாற்றும். உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பால் நீரப்பி என்னை உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பால் நீரப்பி என்னை உம்மை போலாக்கும். Make me more like thee. Make me more like thee. Jesus, make me more like thee. Give me a heart that's filled with care and make me more like thee. Give me a heart, give me a heart that's filled with love and make me more like thee. உம்மை போலாக்கும், உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பால் நீரப்பி என்னை உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பால் நீரப்பி என்னை உம்மை போலாக்கும். கடைசியா ஒரு முறை கரங்களை உயர்த்தி make me more like thee. My Jesus, make me more like thee. Give me a heart that's filled with love and make me more like thee. Give me a heart that's filled with love and make me more like thee. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்பா. ஒரு தன்னலமான எங்களையே நினைத்து எங்களுக்காகவே பரிதபித்து எங்களையே முன்னிலைப்படுத்தி எங்களையே முக்கியப்படுத்தி மற்றவர்கள் ஒருவரை குறித்தும் கவலையற்ற ஒரு கல்லான இருதயம் எங்களுக்கு இருக்கக்கூடாது. மற்றவர்களையும் மனிதனாக மதித்து உணர்ச்சி உள்ளவர்களாக நாங்கள் நினைத்து மற்றவருடைய தேவைகளிலேயும் எங்கள் பங்கை நாங்கள் கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த கிருபை தாரும். இன்னைக்கு நாங்கள் கேட்டது போல help us Lord to care for one another. மற்றவர்களை குறித்து கவலை உள்ளவர்களாக இருக்க கிருபை தாரும். என்னவென்றே கண்டுகொள்ளாமல் கவலையற்றவர்களாய் எப்பொழுதும் எங்களை பற்றியே சிந்தித்து இப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்சம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே.
ஆண்டவரே எங்களை ஒருவரை குறித்து ஒருவர் ஜெபிக்கிறவர்களாகவும் மாற்றும். எப்பொழுதும் எங்கள் தேவைகளையே நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறது இல்லை, மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க அந்த ஒரு கேரிங் ஹார்ட் எங்களுக்கு தார். கெத்சமனே தோட்டத்திலே நீர் உமக்காக மாத்திரம் அல்ல, பேதுருவுக்காக ஜெபித்தீர், உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக ஜெபித்தீர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாக மாறினீர். இயேசுவே, இந்த கேட்டது போல நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். மற்றவர்களும் துக்கத்தில் இருப்பாங்க, மற்றவர்களும் வேதனையில கண்ணீர்ல இருக்கிறாங்க. அந்த கண்ணீரை துடைக்கிறவர்களாய், ஆறுதல் செய்கிறவர்களாய், ஆதரிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே, கிருபை தந்து வழி நடத்தும். பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.